அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 92 அடி உயரமுள்ள உலகின் 3வது மிக உயரமான சிலை முருகன் சிலை, அதாவது முருகன் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். அந்த கோயிலை பற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாங்க. ரொம்ப அழகான கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வண்டி பார்க்கிங் செய்யக்கூடிய வழி இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய கடைகள் தான் இது. மேலே வந்து நம்ம வந்து வண்டி நிப்பாட்டிட்டு அதன் பிறகு கோவிலுக்கு போகலாம். கீழேருந்து மேலே அதை வரத்துக்கான படிக்கட்டும் இருக்குங்க. ஒரு 250 படிக்கட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த படிக்கட்டில் பார்த்திங்கன்னா முருகனோட கால் தடம் பதிந்து இருப்பதாக சொல்கிறாங்க. இது தாங்க முருகன் கோவில். இது வந்து ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லப்படுது. இந்த கோயில் மூலஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. கருவறையில் முருகன் வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி கொடுக்கிறார். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானும் வள்ளி அம்மையும் சம உயரத்தில் காட்சியளிப்பாங்க. வேறு எந்த தலத்திலும் தரிசிக்க முடியாத காட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தகிரி முருகன் கோயிலில் நீங்கள் பார்க்கலாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தரிசனம் முடிஞ்சு மேலே இருக்கக்கூடிய இந்த முருக தரிசனத்தை பார்க்கலாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். இது போல் முருகன் சிலை பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்குங்க. இது போல் தான் அங்கேயும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் ஒரு முருகன் சிலை வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. உலகத்தில் 3வது மிகப்பெரிய சிலை இது தாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது இங்கேயும் அந்த சிலைக்கு பக்கத்துலேயே முருகர் வந்து காட்சி கொடுக்குறார். இவரை வணங்கிட்டு அதன் பிறகு நாம் வந்து முருகனோட தரிசனத்தை பார்க்கலாங்க. இந்த பாதத்தை ஏன் நான் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் முருகனோட பாதம் பதிந்த ஒரு கண்ணாடி பாக்ஸில் அவரோட பாதத்தை வச்சு சன்னிதானத்தில் வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே போகும்போது மூலஸ்தானத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா முருகனோட பாதம் அங்கே இருந்தது. சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. கீழே எல்லாம் வீடுங்கள்லாம் வந்து அழகாக தெரியும் மேலேருந்து நம்ம பார்க்கும்போது. இந்த இடத்துக்கு வந்து மாலை நேரத்தில் வந்தால் நாம் வந்து எவ்வளோ நேரம்னாலும் இருந்துட்டு போகலாங்க. காலையில் போனோம்னா நல்ல வெயில், முருகனையே நம்மளால் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு கண்ணெல்லாம் நமக்கு வந்து கூசும். ரொம்ப லாங்லேருந்து பார்க்கும்போது முருகரோட அழகு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த இடம் மலை சூழ்ந்த இடம் அப்படின்றதுனால காற்றும் நல்லா இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே அமர்ந்து முருகனை தரிசிச்சுட்டு அதன் பிறகு தாங்க நாங்கள் கீழே வந்தோம். முருகனோட பாத தரிசனமே போதுங்க. அவ்வளோ ஒரு ஏன்னா நம்மளால் போய் அவரோட பாதத்தை தொட்டு பார்க்க முடியாது. ஆனால் நம்ம இது போல் வீடியோலேயே அந்த பாதத்தை தொட்டுடலாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா முருகனை தரிசித்து கீழே வரும்போது படிக்கட்டு வச்சுருக்காங்க. இதன் வழியாக வந்து நம்ம வெளியே வந்துடலாங்க. வெளியே வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு போகலாம். மலை சூழ்ந்த இடம் அப்படின்றதுனால ரொம்ப அற்புதமாக இருந்தது. கீழேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 வளைவு இருக்குங்க. இந்த வளைவில் வந்து நாம் வந்து இந்த கோயிலுக்கு வரலாம். இது போன்ற கோயில் தரிசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு வந்து எப்பயாவது தான் நிகழும். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மகன் பிறந்த நாளைக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருந்தார். அதுவும் பார்த்திங்கன்னா என் மகனுக்கு வந்து ஒரு மகள் இருக்காங்க. அவங்க பிறந்த 9 மந்த் ஆகுது. அவங்கள முதல் முறையாக வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சாரு. வேலூர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் சொன்னார். எந்த கோயிலுன்னே சொல்லலை. நான் எதிர்பார்த்துருந்த இந்த முருக கோயிலை நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நிறைய முறை நான் வந்து செல்ஃபோனில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் பார்க்கும்போது நினைப்பேன், இந்த முருகரை போய் நம்ம பார்ப்போமா அப்படின்ட்டு. அந்த முருகர் என்ன நினச்சாரோ தெரியல, என்னை வந்து அவர் சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முருகா. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி மார்ச் 15 தான் நாங்கள் போயிருந்தோம். நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க.